ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 16 வயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 14. தவயேவ மாரீச்ச மனக ஷரீரஜாக பிரஜா இமாக சத்வரஜஸ்தமோஜூஷுஹு சமோ பவாம்ஸ்தாஸ் அசுராதிஷு பிரபோ ததாபி பக்தம் பஜதே மகேஸ்வரக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தவ உமது, ஏவ உண்மையில், மாரீச்ச மரீச்சியின் புதல்வரே, மன சரீரஜா உமது உடலிலிருந்து அல்லது உமது மனதிலிருந்து பிறந்தவர்கள், அசுரர்கள் மற்றும் தேவர்கள் அனைவரும், பிரஜா உமக்கு பிறந்த இமா அவர்கள் அனைவரும், சத்வரஜ தம ஜோஷு சத்வகுணம் ரஜோகுணம் அல்லது தமோகுணம் ஆகியவற்றால் கலங்கப்படுத்தப்பட்ட சமமானவர், பவான் தாங்கள், தாஷு அவர்கள் ஒவ்வொருவரிடமும், அசுர ஆதிஷு அசுரர்களிலிருந்து ஆரம்பமாகும், பிரபோ என் தலைவா, ததாபி இருப்பினும், பக்தம் பக்தர்களை, பஜதே கவனித்துக் கொள்கிறார், மகா ஈஸ்வர பரம ஆளுநராகிய முழுமுதற் கடவுள். டிரான்ஸ்லேஷன். மரீச்சியின் புதல்வரே, தாங்கள் ஒரு சிறந்த புருஷராக இருப்பதால் எல்லா அசுரர்களிடமும் தேவர்களிடமும் சமநோக்கு கொண்டவராக இருக்கிறீர். உமது உடலிலிருந்து அல்லது மனதிலிருந்து பிறந்தவர்களாகிய இந்த தேவர்கள் சத்வம் ரஜஸ் அல்லது தமஸ் ஆகிய முக்குணங்களில் ஏதேனும் ஒன்றை பெற்றுள்ளனர். ஆனால் பரம ஆளுநராகிய பரமபுருஷ பகவான் அனைத்து ஜீவராசிகளிடமும் சமமாக இருக்கிறார். அவர் குறிப்பாக பக்தர்களுக்கு ஆதரவு காட்டுபவராக பக்தவத்சலனாக இருக்கிறார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 29வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். சமோகம் சர்வபூதேஷு நாமே த்வேக்ஷ்யாஸ்தி ந பிரியக ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா மயி தே தேஷு சாப்யகம். பரமபுருஷ பகவான் அனைவரிடமும் சமமானவராக இருந்தாலும் குறிப்பாக தமது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் மனம் சாய்ந்தவராக இருக்கிறார். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். மேலும் பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இவ்வாறு கூறுகிறார். கௌந்தேய பிரதிஜானீஹி நாமே பக்தக பிரணஷ்யதி. அதாவது, எனது அருமை குந்தியின் மகனே, எனது பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். வேறொரு இடத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச. ஸ்ரீமத் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 11வது ஸ்லோகம். உண்மையில் ஒவ்வொருவரும் பல்வேறு வழிகளில் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சி செய்கின்றனர். ஆனால் அவர்களின் அணுகுமுறைகளுக்கேற்ப பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவர்களுக்கு வேறுபட்ட வரங்களை அளிக்கிறார். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். இவ்வாறாக பரம ஆளுநரே தமது பக்தர்களிடம் ஆதரவு கொண்டவராக இருப்பதாலும் கஷ்யபரின் விசுவாசமுள்ள புதல்வரான இந்திரன் கஷ்டத்தில் இருப்பதாலும் கஷ்யபர் இந்திரனுக்கு ஆதரவு காட்ட வேண்டும் என்று அதித்தி தம் கணவனான கஷ்யபரிடம் வணங்கி வேண்டிக் கொண்டாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 16 வயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.